வரன் தேடும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது மேட்ரிமோனி சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்க்கலாம். பெயர் தமிழ்ச்செல்வி, வயது 32, ஜாதி வன்னியர், ராசி சித்திரம். கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா MBBS வரையும் படிச்சிருக்காங்க. வேலை நிலை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணிட்டு வராங்க. மாத வருமானம் 1 லட்சத்திலிருந்து ஒரு 1.5 லட்சம் வரையும் சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண நிலையம் பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட முகவரி ஈரோட்டில் வசிச்சுட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் திருமணம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முதல் மனம் ஆயிருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குழந்தை இல்லாதவராக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களோட சந்தோஷத்துக்காக மேரேஜ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் ஓரளவுக்கு படிச்சிருக்கக்கூடியவராகவும் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய மணமகன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாமல் தன்னை நல்லா வச்சு பார்த்துக்கிறவராகவும் அன்பாகவும் இருக்கிறவராகவும் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடும் 2 பிளாட் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களோட கையிருப்பில் 20 சவரன் நகையும் 5 லட்ச ரூபா பணமும் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. மணமகன் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. பெயர் கௌசல்யா, வயது 33, ஜாதி இந்துல ரெட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க, ராசி கன்னி. கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா 12th வரையும் தான் படிச்சிருக்காங்க. வேலை நிலை சொந்தமாக டெய்லர் ஷாப் வச்சு ரன் பண்ணிட்டு வரதாகவும் மாதம் 15,000லேருந்து 20,000 வரையும் சம்பாதிக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி அவங்களுக்கும் அவங்க மாமியாருக்கும் அடிக்கடிக்கு பிரச்சனை வந்துட்டே இருந்ததாகவும் அவங்க கணவர்கிட்ட சொல்லியுமே அவங்க எதுவுமே கண்டுக்காமல் ஒரு மனைவிக்கு சப்போர்ட்டாக இல்லாததுனால இவங்களோட அப்பா அம்மா ரொம்ப நாள் பொறுத்து பார்த்துட்டு தன்னோட மகளை தன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் தான் அவங்களுக்கு விவாகரத்து ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தோம்னா திண்டுக்கல்லில் வசிச்சுட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சொந்தமாக 2 வீடும் 1 ஏக்கரா நிலமும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட அவங்களோட அப்பா கவர்மெண்ட் டீச்சராகவும் அவங்க அம்மா ஒரு நர்ஸாகவும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தன்னோட மகளுக்கு 20 சவரன் நகையும் வரக்கூடிய மணமகனுக்கு 2 சவரன் நகையும் ஒரு வண்டியும் வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா வரக்கூடிய மணமகன் ஓரளவுக்கு படித்து ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நடுத்தர ஃபேமிலியை சார்ந்தவராக இருந்தால் போதும், எந்த ஒரு கெட்ட பழக்கமும் குடிப்பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தன்னோட மகளை கடைசி வரைக்கும் அன்பாக பார்த்துக்கிறவராக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க.